அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்சிகம் சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேப்சிகம் சிக்கனுக்கு என்னென்ன வேணும்னா, சிக்கன் 2 கிலோ எடுத்திருக்கேன். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா, அதாவது குடமிளகா சொல்லுவோம் இல்லையா, அந்த குடமிளகா பார்த்தீங்கன்னா 4 பெருசு எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. இதுக்கு வந்து வெறும் மசாலா, வெறும் மிளகாத்தூள். இது வந்து நம்ம ஆனந்தி ஸ்பைசஸில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-7 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு. முந்திரி வந்து தேவைக்கு எடுத்திருக்கேன். அது மாதிரி கரம் மசாலா தேவைக்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக, மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி சமைக்கிறது. நம்ம இந்த குடமிளகாயை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எப்படி வதக்குறாங்கன்றதை பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நமக்கு இந்த சிக்கன் சொல்லி கொடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மச்சான் தான் சமைச்சு காட்டுறாங்க. இது வந்து பெங்களூர் ஸ்பெஷல் கேப்சிகம் சிக்கன்றது ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் அவங்க சமைக்கிறாங்க இன்றைக்கி மச்சான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லையா, நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி அவங்க ப்ரிப்ரேஷன் தான். அதனால் அவங்க சமைக்க போகிறாங்கன்னொன்னா நான் இந்த வீடியோவை அப்படியே எடுத்துக்கிட்டேன். நமக்கு கேப்சிகம் இன்னும் வதங்கிட்டு இருக்கு. எப்படி மச்சான், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுமா? கலர் கொஞ்சம் மாறுமா? பச்சை வாசனை போயிடணும். ஓகே ஓகே. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகம் வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு கடாய் போட்டு அதில் முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த முந்திரியை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஏன் மச்சான் 2 உடச்சி போடுறீங்க? இப்போ அது சில பேருக்கு முந்திரி பிடிக்காது சமையலில் இருந்தால். சரி. ஸோ ஓரளவுக்கு இப்போ நம்ம உடச்சி போட்டோன்னா அது சாப்பாட்டோட கலந்துரும், தெரியாது. இல்லாட்டி சில பேர் வந்து பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. உடம்புக்கும் வச்சிருவாங்க இல்லையா, உடம்புக்கும் நல்லது இது. இப்போ வந்து கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம முந்திரியை இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த முந்திரியை வறுத்து எடுத்து இதை நல்லா வதக்கி எண்ணெயில் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறாங்க. கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, ஒரு அளவாக ஒரு குருண்டி கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். போடுங்க மச்சான். இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் சேர்த்து ரெண்டுக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. எப்படி மச்சான், இது பொன்னிறமா வரணுமா? ரொம்ப வேணால, கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப பொன்னரெல்லாம் வேண்டாம். அப்போ நறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே ஓகே சரிதான். அப்போ இது பொன்னிறமா இல்லை, ஓரளவு மீடியமாக தான் போதுங்கிறீங்க. அந்த அந்த வாசனை போகும், பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கணுங்கிறீங்க. ஓகே. இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கினப்போ அது அதோட இது கலரும் மாறிடும் எல்லாமே. ஓ சரி சரி, ரைட் ரைட். ஓகே. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அவங்க சொன்ன அளவுக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறாங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சாங்க மச்சான். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து என்ன சேர்க்க போறீங்க? தக்காளி போட்டுட்டு அதை கூட சேர்த்து எல்லாத்தையும் வதக்கலாம். ஓகே சரி சரி, வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளியோட ரசமெல்லாம் பாதி வந்துருச்சு. தக்காளியோட சாரெல்லாம் நல்லா இறங்கி நல்லா சுருளை வந்துருச்சுங்களா? பாதி வந்துருச்சு. ஓகே. அது இன்னும் கொஞ்சம் வேக வேக அதுவும் வந்துடும். ஓ சரி ரைட். அப்படியே போட்டுட்டு இருந்தால் தீஞ்சு போயிட்டுருக்கோம். இப்போ இது போட்டால் அந்த முழு கருவேப்பிலை அப்படியே இருக்கும். கொஞ்சம் அது உடம்புக்கும் நல்லது. அதாவது டேஸ்ட் அப்படியே மாறாமல் வாசமாகவும் இருக்கும். நம்ம அந்த ஹெல்த்தையே நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்கிறீங்க. அந்த கருவேப்பிலையுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். ஓகே.
ஒரு வேக்காடு போட்டு தனியாக வேக்காடு போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ கறியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே கழுவி வச்ச கறியை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் சேர்க்குறாங்க. அந்த பாத்திரத்தில் சேர்க்குறாங்க. ஏன்னா வந்து தனியாக வேக வைக்கிறாங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் வந்து வெந்துகிட்டு இருக்குங்க ஆல்ரெடி. இது தனியாக வேகும். இது கூட ஏன் போடலை அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ரொம்ப வெந்ததுன்னா இதில். அப்போ தனியாக வேக வச்சு நம்ம இதை மாதிரி தனியாக வேக வச்சு அதில் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா. ஏன்னா வேகும் போது கறிக்கு ஏற்ற உப்பை நம்ம போட்டோம்னா அப்புறம் இந்த ஸ்பைசஸில் போட்டு செய்யும் போதும் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கறியில் கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கணும் இல்லையா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இதில் போட்டு வேக வைக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் இந்த கறியிலேயே கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும், ஆமாம் அந்த மசாலா கொஞ்சம் காரம் இறங்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் இதில் சேர்த்து வேக வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. தனியாக வேக வச்சோம் இல்லையா உப்பு மசாலா தூள் போட்டு, அந்த கறியை இப்போ பாதி வேக்காடு வெந்த கறியை தனியாக அதை எடுத்து அப்படியே கொண்டு வந்து நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் இந்த ஐட்டத்தில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இது கூட சேர்க்குறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் எல்லா கறியும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த வெந்துக்கிட்டு இருந்தது இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை அப்படியே விட முடியாது. இன்னும் அரை வேக்காடு இதில் வேகணும் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணியை இதில் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அப்படிதானே மச்சான்? அவ்வளோதான். இப்போ இது வந்து அந்த தக்காளி தொக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் மசாலா இருக்கு இல்லையா, அதில் போட்டு எல்லாத்தையும் கலக்கிறோம். எப்படி எப்படி இஞ்சி பூண்டு மசாலா அந்த கறி இதெல்லாம் இப்போ வந்துட்டு ஒன்றா போட்டு கலக்கிறோம். ஓகே, கலக்கிட்டு இது வேக வைக்கிறோம். அடுத்து என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ இந்த இதில் வந்துட்டு பத்தாவதுக்கு கொஞ்சம் காரம், அது ஏற்கனவே காரம் உப்பு போட்டிருக்கிறோம், அது கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் முழுமையாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, அந்த தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லையா, அது நல்லா நாலா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறாங்க. எவ்வளோ மச்சான்? நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவை எல்லாத்தையும் போட்டுருவோம். அப்படியா? இது எப்படியும் ஒரு 5-6 கிராமுக்கு மேலே இருக்கும் இந்த கரம் மசாலா. அவ்வளோ சேர்த்துருக்காங்க இதில். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள், ஆனந்தி ஸ்பைசஸோட குழம்பு மிளகாத்தூளை இதில் சேர்க்குறாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள். இப்போ வெறும் மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகா மட்டும் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த தூள் இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறாங்க. நல்ல காரத்துக்கு. எதுக்கு மச்சான்? காரத்துக்கு தான். காரத்துக்கு. குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோ காரம் இருக்காது. சரி, இது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு கொஞ்சம் இது இருக்கும், அதுக்காக வெறும் மிளகாத்தூள் தேவை. கொஞ்சம் சேர்க்குறீங்க. எப்படி ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருப்பீங்களா? 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூனா? ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மச்சா இதுக்கு தேவையான, இப்போ இதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டீங்க. உப்பு சேர்க்கலாமா? இதில் எவ்வளோ உப்பு காரெல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். இது பாரு, உப்பு காரம் பாரு. ஒரு நிமிஷம் போடுங்க. உப்பு காரம் இருக்க பாரு. உப்பு நம்ம அந்த கறிக்கு போட்ட உப்பு தான் இருக்கு, அதனால நம்ம உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். அரை பாதி உப்பாவது சேர்க்கணும். காட்டுங்க. சரிங்க, வேணும்னா கூட போட்டுக்கலாம். உப்பு இப்போ இது தேவையான உப்பு மிளகாத்தூள் முதல்ல சேர்த்துட்டோம். ரெண்டாவதும் காரம்லாம் கரெக்டாக இருக்கு, நான் டேஸ்ட் பார்த்தேன்ல. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம நல்லா வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா சுண்டி, ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்திருக்கு. ஏன்னா அதில் வெந்த தண்ணியோடு நம்ம ஊற்றணும் இல்லையா, அதனால நல்லா வெந்து வந்திருக்கு. அச்சா ஒரு கறி வச்சு எடுத்து பார்க்கலாமா? ஒரே ஒரு பீஸ் கொடுங்க, நார்மலாக கொடுங்க. அப்பா கொதிக்குது. பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். கறி வெந்துருச்சு. அடுத்து இதில் என்னென்ன சேர்க்கலாங்கிறது, அடுத்து இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா பெப்பர் சேர்க்க போகிறோம். பெப்பர் பொடி ஒரு 1.5 ஸ்பூனு பெப்பர் தூவி விடணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கொஞ்சம் காட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமா? ஆமாம் தானே மச்சான்? ஆமாம். நம்ம உரப்பு இருக்கும்.
சிக்கன் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், சிக்கன் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். சரி. ஸோ அதனால நம்ம பெப்பர் போட்டோமா நல்லா கொஞ்சம் ஒரு காரமாக விறுவிறுப்பாக இருக்கும். ஓகே ஓகே சரிதான். இப்போ நம்ம இதில் பெப்பர் கொஞ்சம் நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா சேர்த்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த பெப்பர் வந்து ஒரு காட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பச்சை கேப்சிகம், குடமிளகாயை இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கிறாங்க. வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு ஒரு கலக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப கலக்க வேண்டாம், சும்மா அடியிலேருந்து அப்படியே மேலோட ஒரு உண்மையாக கலக்கணுங்கிறீங்க. ஆமாம், கறி வந்துட்டு ரொம்ப உடஞ்சிடும். ஓகே ஓகே. ஆனால் இப்போ குடமிளகா சேர்த்த உடனே ஒரு வாசனை வருது இதில். இப்போ இதுவரையே இருந்தது சிக்கனும் பெப்பர் வாசனை, இப்போ சேர்த்த உடனே வந்தது, சாரி சிக்கன் வாசனை வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம் சேர்த்த உடனே அதோட வாசம் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வருது. சும்மா ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு ஒரு ஆவி காட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் முடிஞ்சது. நல்லா இந்த கேப்சிகம்லாம் போட்டு வச்சு நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ எண்ணெய் நல்லா கக்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு, எண்ணெயை நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு என்ன மிச்சம் சேர்க்க போறீங்க? கொத்தமல்லி நம்ம சிறுதாக அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி அப்படியே மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான் ஃபினிஷிங், அவ்வளோதான். ஓகே. கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு மேலே போட்டுட்டு விட்டுருவோம். ஓகே. நல்லா இதை ஒரு கிண்டிட்டு இல்லை கிண்ட வேண்டாம், அதை அப்படியே போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ எல்லாமே முடிஞ்சாச்சு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கொத்தமல்லி போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் அதில் இருக்கட்டும்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க முதல்ல. இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு சும்மா ஒரு கலரிட்டு அதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான். 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதனால அப்படியே கிளறி விடுறாங்க. விட்டுட்டு அவ்வளோதான், பரிமாறலாம்னு சொல்றாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்ன்றதை சொல்லுங்க. ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.